வெல்கம் பேக் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொறு மொறுன்னு கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் கார்ன் பண்ணுறதுக்கு 1.5 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதை நம்ம உதிரியாக எடுத்துக்கலாம். இதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோ மட்டும் இதை மாதிரி ஸ்பூனை வச்சு பேர்த்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரோலாம் கையாலே நீங்கள் ஈஸியாக அழகாக எடுத்துடலாம். இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கெட்டில் உதிரியாகவே கிடைக்கிது, ஆனால் இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. இந்த கார்னை ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டு அதில் கொட்டிக்கலாம். இந்த கார்ன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணிடலாம். கார்ன் நல்லா வெந்துருச்சு. ஸ்வீட் கார்ன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு வெந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃபில்டர் ஆகி வந்த பிறகு இது ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. கூடவே 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் கார்னோட நல்லா கோட் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம பிறகு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா கார்னோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்னில் இருக்க லைட்டான ஈரப்பதமே உங்களுக்கு போதும். இது கூட 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு இதையும் நல்லா அந்த கார்னோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்கேஸ் இந்த மிக்ஸு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் ரெடியானதும் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்னை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். இந்த கார்னை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம ஆயிலை ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டு பொரித்து எடுக்கும் போது தான் கார்ன் நல்லா கிறிஸ்பியாக வரும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி மீதம் இருக்க கார்னையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். கார்ன் எல்லாத்தையும் மொறுன்னு பொரித்து எடுத்தாச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் தூள் உப்பு. அடுத்தது ஒரு 1/4 சைஸ் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்தது 1/2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.